முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்ததை அடுத்து அதிமுகவில் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறின. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தற்போது அறிவித்துள்ள சூழ்நிலையில் அந்த தொகுதியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள் தீபா போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார். அவர் இதற்காக புதிதாக ஒரு பேரை ஒன்றும் ஆரம்பித்திருந்தார். இந்த நிலையில் அவரது கணவர் மாதவனும் தனியாக கட்சி ஒன்றை துவங்கப் போவதாக அறிவித்துள்ளார். தற்போது மாதவனுடன் மனம் திறந்த பேட்டி ஒன்றிற்காக நியூஸ் 7 நேயர்களுக்காக தற்போது நாம் அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். புது கட்சி ஒன்று கடந்த வாரம் துவங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் பேர்லேயே ஒரு சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னா மாதவனா இல்லை மாதவன் பேட்ரிக்கா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருக்கு. உங்கள் உண்மையான பேர் தான் என்ன சார்? என் உண்மையான பேர் மாதவன் தான். எங்கள் அப்பா பேர் வந்து கண்ணையா, என் பேர் வந்து கே மாதவன். இந்த பேட்ரிக்லாம் யார் இந்த புதுசாக அந்த பேர் சூட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்களும் தீபாவும் எந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க? அதாவது காதல் திருமணமா? எங்களோட திருமணம் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அவங்க அம்மா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. கொஞ்ச நாள் பழக்கம் உண்டு அவங்க அம்மா கூட. அது மூலிமா தான் எனக்கு அவங்களே தெரியும். அவங்க என்னை கேட்டதால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ திடீர்னு பார்த்தா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்ட மாதிரி தெரியுது சமீபத்தில். எங்களுக்குள்ளே எந்த ஒரு விரிசலும் இல்லை. அது ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க கூட இருக்கிறவங்களாம். எங்கள் 2 பேரை பிரிக்கணும், அதாவது என்னோடய இடத்துக்கு இன்னொருத்தர் வரணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க. உங்கள் மனைவி அவங்க சுயமாக முடிவு எடுக்காங்களா? அவங்க சுயமாக முடிவெடுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போது அவங்க ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற முடிவுகள் சில தவறுகள் இருக்கு. அதுக்கு காரணம் யாராவது இருப்பாங்களா? அவங்க இந்த மாதிரி ராங்காக முடிவு எடுக்க வேறு ஏதாவது காரணமாக இருக்காங்களா? அது சுற்றி இருக்க தீய சக்திகள் வந்து அவங்களை சரியாக செயல்பட விடலன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். சுற்றி இருக்க யாரை குறிப்பிட்டு சொல்ல முடியுங்க? சுற்றி இருக்க தீய சக்தி அது வெளியிலேருந்து இயக்கிற ஒரு தீய சக்தி. அந்த வெளியிலேருந்து இயக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. பல பேர்கள் சொல்கிறாங்க. எனக்கு அந்த பேர் கரெக்டாக தெரியாமல் நான் தவறான பேர் சொல்லக்கூடாது. உள்ளே இயக்கிறது வேணால் நான் 2-3 பேரை சொல்லிவிடுவேன். வெளியில் யார் இயக்குறான்னு எனக்கு தெரியல. உள்ளே யார் இயக்குறா? அவங்கள இந்த ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் அவர் தான். மிச்சபடி கூட இருக்கவங்க பேர் எந்த பேரும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த ராஜா தான் உங்கள் மனைவி ஆட்டி வைக்கிறாரா? தெரில, இருக்கலாம், தவறே இல்லை, இருக்கலாமே. அதாவது என்னை அங்கேருந்து அகத்திட்டு என் இடத்துல வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது உங்கள் பிளேஸ்னா உங்கள் இடம் எந்த இடம்? என் இடம்னா இப்போ இல்லை, நிர்வாகத்தை நான் தான் கவனித்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கட்சி துவைக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நிர்வாகிகளை தான் நியமிச்சிருக்கீங்களா இல்லை எதுவும் அந்த மாதிரி? இல்லை, இப்போ தான் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். மிக விரைவில் எல்லாம் வெளியிடப்படும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டியில் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட மிரட்டல் வருது அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரி மிரட்டல் வருது? யார் மூலமாக வருது அந்த மாதிரி? இல்லை, வாட்ஸ்அப் காலில் நிறையா மிரட்டல் வருது. அப்புறமா ரெகுலர் காலில் கூட நிறையா மிரட்டல் வருது. இந்த மாதிரி இப்படி பண்ணிவிடுவேன், உன்னை கொன்னுடுவேன், இந்த மாதிரிலாம் நிறையா மிரட்டல்கள் வருது. இதை பற்றி நான் தீபா அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு காரணத்தால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க தீபாவளி கடந்த 2 நாள் முன்னாடி பேட்டி வைக்கும்போது சொல்லியிருந்தாங்க, என் கணவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அது எதை கேட்க வேண்டாம் நீங்கள் கேளுங்க. அதாவது நீ இப்போ நீங்கள் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது, இந்த உள்பட நடவடிக்கை எல்லாமே அவங்கள்ட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது, இல்லை என் கணவர் சொல்கிறத நீங்கள் எதுவும் கேட்க வேண்டிய நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 17ஆம் தேதி கட்சியை அறிவித்தேன். அதுக்குண்டான ஏற்பாடுகளெல்லாம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அதில் எந்த விதத்துலையும் நான் பின்வாங்க போகிறது இல்லை. முழுக்க முழுக்க அதுக்குண்டான வேலை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது அவங்க நடத்துகிறது பேரவை, நான் நடத்துகிறது கட்சி. அது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, ஏன் கணவன் மனைவி 2 பேரும் தனித்தனியாக இயக்கங்களையே ஆரம்பிக்கணும்? பேரவையும் கட்சியாக தனித்தனியாக ஒரே இது அமைப்பாக இருந்திருக்கலாமே. அது காரணம் வந்து அவங்க வந்து இந்த பேரவையை வந்து அவங்க தனித்து அவங்க இயங்கலை. அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் வந்து அவங்கள தவறாக இயக்குது. அதனால் இந்த மாதிரி தவறான ஆட்கள் கூட இருக்கும்போது அரசியலில் உச்சக்கட்டத்தை தொட முடியாது அவங்களால. நான் வந்து அவங்க உச்சக்கட்டத்தை தொடணும்னு ஆசைப்படுற ஆள் நான். அதுக்காக நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். தொண்டர்களை சந்திச்சிருக்கேன். உங்கள் இது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், 23 to 24 லட்சம் பேர் ஃபிசிக்கலாக நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் மார்னிங் 7
சில டைம் 6 மணிக்கு வருவாங்க. ஏன்னா ஊர்லேருந்துலாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 4 மணி 3 மணிக்கெலாம் வந்துடுவாங்க விடிய காலையில். அவங்கள ரிசீவ் பண்ணி நைட்டு சில டைம் 10 மணி கூட ஆகும். இத்தனை பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்களோட இந்த பேரவைக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க முன்னேற்றத்துக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். பேனர் போடுறது, போஸ்டர் ஓட்டுறது, போலீஸ்கிட்ட அடி வாங்குறது, கட்சி ஆளுங்க அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு சரியான பொறுப்புகள் வழங்கப்படலை. உண்மையாக இந்த பேரவையில் உழைச்சவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படலை. இதை வந்து பல தடவை நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு அது புரியல. சுற்றி நடக்கிற அந்த சூழ்ச்சி அவங்களுக்கு தெரியல. உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்பாங்களே, கேட்கலையா அவங்க இந்த விஷயத்தில்? என் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன நடந்ததுன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எதனால் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கலன்னு எனக்கும் தெரியல. அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழ்ச்சியான மக்கள் தவறான வழியில் அவங்கள வழி நடத்துகிறாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசுங்களா? தீபாவோட பேசிகிட்டு தான் இருக்கீங்களா இப்போ? அதாவது 17ஆம் தேதி நான் கட்சியை அறிவித்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் நான் பேசினேன். நான் அந்த வீட்டுக்கும் இன்னும் போகல. அவங்க சொன்னாங்க ஒரு சில நாட்டுலாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. 17ஆம் தேதி நைட்டு அம்மா சமாதியில் நான் அறிவிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அங்கே போகல. சரி, உங்கள் கட்சியோடைய அடுத்த கட்ட லெவலில் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இப்போ கட்சியை துவங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் உண்டு. திண்டுக்கல்லில் முதல் மீட்டிங், அதாவது வர சண்டே மார்னிங் திண்டுக்கல்லில் மீட்டிங்கு. ஈவினிங் வந்துட்டு தஞ்சாவூரில் மீட்டிங், சேம் டே சண்டே. இதே மாதிரி சூறாவளி சுற்றுப்பயணம் 100க்கு 100 உண்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து பேரவை ஆரம்பிக்கும் போது ஒரு மாநில தலைவர் செயலாளருக்கு ஒரு சில நபர்கள் நியமிச்சிருந்தாங்க. 2 நாள் உடனே மாற்றினாங்க. அதில் ஏன் இது என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு? அது அவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்திருப்பாங்க, இல்லை மக்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்திருப்பாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். அது அவங்கள தான் கேட்கணும். இருந்தாலும் நீங்கள் ஒரு கணவருக்கு முறை நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே. நான் அவங்ககிட்ட வந்து இந்த பேரவையில் நான் தான் சொன்ன முன்னாடியே, இந்த பேரவையில் பொறுப்பில் பல பேரை போட்டிருக்காங்க. அவங்க யாரையும் நான் சந்தித்ததே கிடையாது. அதாவது நான் சொன்ன இந்த 23 to 24 லட்சம் பேரில் அவங்கள யாருமே இல்லை. அதனால தான் சொன்னேன், உண்மையாக பேரவைக்கு உழைச்சவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அவங்க உண்மையாக உழைச்சிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. 3 மாதம் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் குடும்பத்தை விட்டு இவங்களுக்கோசரம் போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி எல்லாருக்கிட்டையும் அடியை வாங்கி அவங்க சொந்த பணத்தை இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம நியாயமாக அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேணாமா? அது எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. தீபா ஆரம்பித்த பேரவையில் அதில் தலைவர் செயலாளர் பிரச்சனை வரும்போது ஒரு நிறைய தொண்டர்கள் கொண்டு வந்து முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தகுதியில்லாத நபர்கள் நியமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து முறையிட்டாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் தான் தலைவராக வரணும் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதனால தான் உங்களை புறக்கணிக்கிறாங்களா பேரவையிலேருந்து? அதாவது நான் எந்த ஒரு பொறுப்புக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு வேண்டாம். அதாவது அந்தந்த பொறுப்புக்கு தகுதியானவங்க இருந்தாலே போதும். அது யாரன்னா இருக்கட்டும், பொறுப்பாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும், அதுக்கு உரியவர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் இருந்தாக்கா மக்களும் அதை ஏற்றுக்க போகிறாங்க, நானும் அதை ஏற்றுக்க போகிறேன். அதுக்கு தகுதியே இல்லாதவங்க வரும்போது தான் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஏற்றுக்கல அது. அப்போ யார் பின்னாடி இருந்து ஏற்கிறா? தீபா யார் ஏற்கிறாங்க? அதாவது அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்க செயல்பட விட்டால் அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அவங்கள வந்து இவங்க இயக்குறதால அவங்களுக்கு உண்மை தன்மை என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க, ஆனால் வெளியில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாக தெரியலையே. அது நீங்கள் கூட இருந்தீங்க, நீங்களே சொல்லியிருக்கலாமே ஏன் இந்த மாதிரி? ஒரு கட்ட முறைக்கு நான் சொன்னேன், அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவஞானம் ரோட்டில் உள்ளாரையே வர முடியாது, அவ்வளோ கூட்டம். எப்போ என் கை மீறி எல்லாம் போச்சோ அப்போ அங்கே மக்களே கிடையாது. இப்போ அதிமுகவில் ஒரு அமைச்சர் தான் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை தூண்டி விட்டு கட்சி ஆரம்பிக்க குற்றச்சாட்டு மேலே வருது. நான் எந்த ஒரு அமைச்சரும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. ஒரு எம்எல்ஏ கூட நான் பார்த்தது கிடையாது. எங்கள் அமைச்சரை பார்க்குறது இதெல்லாம் தவறான வதந்தி, பொய்யான செய்தி. அதாவது பேரவை ஆரம்பிக்க முன்னாடி பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ ஆரம்பித்து நிர்வாகிகளை போட்ட பிறகு பார்த்தாச்சுன்னா பெரிய குழப்பங்கள் நீடிக்குது. பேரவை ஆரம்பிக்கும் போது பெரிய எதிர்பார்ப்பு தான். அப்போ மொத்த நிர்வாகமும் நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். மக்களை நான் சந்தித்தேன், மக்களோட குறைகளை நான் கேட்டேன், அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் நான் கொடுத்தேன். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுறாங்க போலீஸ் இப்படி பண்ணுங்க,
போஸ்டர் ஓட்டினா இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான ரெமெடிஸ் எல்லாம் நான் சொன்னேன் அவங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. திருப்பியும் சொல்கிறேன், அந்த 23 to 24 லட்சம் தொண்டர்கள் ப்ளஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டும் இல்லை நிர்வாகிகளும் வந்தாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நானே சொல்லக்கூடாது. இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அந்த சொத்து விஷயமாக தான் மாதவனுக்கு ஒரு மனைவி தீபாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நான் எந்த சொத்துக்கும் ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. எனக்கு இருக்கிறதே போதும். எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சது, எங்கள் அம்மா வச்சுருக்கிறது எனக்கு போதும். இதுக்கே என் தலைமுறையும் போகும், இன்னொரு தலைமுறைக்கும் இது வரும். யார் பணத்துக்கும் நான் ஆசைப்படல. அதை நீ திருப்பியும் சொல்கிறேன், இந்த நிர்வாகிகள்லாம் கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எப்பேற்பட்டுவான்னு சொல்லிட்டு. நீங்கள் லாட்ஜில் தங்கியிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. எங்கே தங்கியிருக்கீங்க? சென்னையில் எனக்கு வீடு இருக்குது. லாட்ஜில் தங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. 1க்கு 2 வீடு கூட இருக்குது எனக்கு. லாட்ஜில் தங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பணமெல்லாம் கொடுத்ததா, பெட்டி மாறிச்சுன்னு சொல்லி பேச்சு அடிபட்டது. இல்லை பெட்டிமா அப்படி ஒன்றும் சொல்லலை. பொட்டியோடு நான் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் எந்த பொட்டியோடையும் போகல, எந்த பணத்தோடையும் நான் போகல. இது வந்து ஆத்தென்டிக்கலாக யாராவது பேசுனாங்கன்னா அதை நான் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு கார் கொடுத்ததெல்லாம் ஒரு பேச்சு அடிபடுது. கார்லாம் எனக்கு யாருமே தரலைங்க. என்கிட்ட எந்த காரும் கிடையாது. யாரும் எனக்கு காரும் தரல. உங்களுக்கு பின்னணியில் வந்து சசிகலாவுடைய கடவுள் நடராஜன் இது இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு பின்னாடி இதுதான் இருக்குது, வேறு யாருமே கிடையாது எனக்கு பின்னாடி. சொல்கிறாங்க இதை இப்படி நீங்கள் சொல்கிற திரு நடராஜன்லாம் என் பின்னாடிலாம் கிடையாது. வேறு யார் எந்த நபர் சொன்னாலும் என் பின்னாடி கிடையாது. எனக்கு ஒன்றே இதுதான் இருக்குது. என் கூட இதை வச்சு தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ ஆர்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த பை எலெக்ஷனில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்கள்? நான் அவங்க கூட கலந்து பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செய்யலான்னு இருக்கேன். யார் கூட கலந்து பேசி? என் மனைவி கூட. சரி, இப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லை என்ன பேரவை தனிங்கிறதா மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட எப்படி நீங்கள்? அவங்க விருப்பம். அது அவங்க விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது செய்யட்டும். ஒருவேளை கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், கட்சி தேவையில்லை, இங்கே வந்துருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஒரு முடிவு எடுக்க சொன்னால் அவங்க பேச்சை மதிப்பேன். அந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லையா அவங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை மதிப்பேன் நான் கண்டிப்பாக. சரி, இப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி ஒரு கருத்துப்படி இருப்பதுக்கு யார் காரணமாக இருக்காங்க? இதில் சுற்றி இருக்க தீய சக்திகள் தான். அதாவது என்னோட இடத்த அவங்கள சுற்றி இருக்க மட்டுமா, வேற யாரும் வெளியே உள்ளது இருக்காங்களா? அதாவது அவங்கள சுற்றி ஒரு தீய சக்தி இருக்குது, அவங்கள இயக்குற ஒரு தீய சக்தி இருக்குது. வெளியிலையும் இருக்குது, உள்ளாரையும் இருக்குது. 2 சைடும் தீய சக்திகள் உண்டு. இது 100க்கு 100 உண்மை. என் இடத்துல வேறு யாராக வரணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப என்ன சொல்கிறது சதி வேலை நடக்குது. அது யாருன்னு தான் தெரியுதா உங்களுக்கு? தெரியலைங்க. அது தெரியல. தெரிஞ்சால் நான் சொல்லிவிடுவேன். சொல்கிறது ஒன்றும் 1 நிமிஷம் ஆகாது. ஆளுங்கட்சியிலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வருதா? காவல்துறையிலேருந்து அந்த மாதிரி எது இருக்கா? காவல்துறையிலேருந்து நிறைய மிரட்டல் வருது. மிரட்டல் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் மதுரை வயலில் மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம். சண்டே. ஆமாம், ஆர்கனைஸ் பண்ணோம். அங்கே வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வந்து சத்திரத்தோட ஓனரை வந்து மிரட்டுனாங்க. மிரட்டி அவர் வந்து நாங்கள் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அதை விட்டுட்டு திருவேற்காடில் ஒரு மண்டபத்தை புக் பண்ணோம். அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு பயமாக இருக்க வேண்டாங்க அப்படின்னாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. சரி, இதையும் மீறி கோயிலில் கொஞ்சம் நேரம் போய் பேசணும், கோயில்லையும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்றாங்க. எங்கே தான் போய் பேசுவோம்? ஒரு மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுற எண்ணத்தோடு நான் வந்து இதை செய்கிறேன். இப்போ நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து உங்களுடைய கட்சி கூட்டத்தை நடத்த போகிறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஆமாம், உறுப்பினர் சேர்க்கைலாம் ஆரம்பிச்சிங்களா? மெம்பர்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு? உறுப்பினர் சேர்க்கையில் குவிஞ்சி இருக்காங்க உறுப்பினர்கள். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல? கண்டிப்பாக. அதாவது நீ உறுப்பினர் சேர்த்தா தான் முதல்ல நான் வந்து நிர்வாகிகள் இந்த கட்சி பேரை நான் அறிவிக்கணும். இந்த கட்சி பேரை அறிவிச்சிட்ட அப்புறமா தான் மிச்ச வேலைகளை நான் செய்யணும். எப்போ அறிவிக்கிற ஐடியாவில் இருக்கீங்க? மிக விரைவில் அறிவிப்பேன். அது யாருக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கீங்களா, இடத்துக்கு அப்புறம் அறிவிப்பீங்க? எனக்கு நாளைக்கே அறிவிக்கணும் கூட எனக்கு சந்தோஷம்தான். அடுத்த நிமிஷம் அறிவிக்கணும்னு எனக்கு ஆசை தான். அதுக்கு உண்ட காலகட்டம் எப்போ வருதோ அப்போ அறிவிப்பேன். கட்சியுடைய பேரை வந்து பேர் அறிவிக்க முன்னாடி உங்கள் மனைவியோட கலந்து ஆலோசனை பண்ணுவீங்களா? அதாவது வாய்ப்பு இருக்கா? அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி தனியாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு தெரியும். அது தெரியாமலாம் நான் எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா பேரவை ஆரம்பிக்கும் பொழுது மாநில தலைவர் நியமிக்கப்பட்ட ராஜா அவரால் தான், அதாவது அவருக்கு கொடுத்த பதவி, அவங்க மனைவிக்கு வழங்கப்பட்ட பதவி 2யுமே
தடுத்து நிறுத்துறதுனால தான் உங்கள் மேலே கோபம் ஆத்திரம் திரும்பி இருக்குது. அதனால தான் உங்களுக்கும் தீபாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்க மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதை தடுத்தது வந்து மக்கள், தொண்டர்கள், அஇஅதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் அவங்க தான் தடுத்துதாங்க. இது மாதவனோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. மாதவனோட தனிப்பட்ட கருத்து யாருமே ஏற்றுக்க வேண்டாம். மக்களோட கருத்து, அஇஅதிமுக தொண்டர்களோட கருத்து. இது அவங்களோட கருத்துக்கு எப்போவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். தனிப்பட்ட நபருக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் 72ல். ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார். சரிங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு ரசிகர் மன்றம் இந்த மாதிரிலாம் இருந்தது. வைகோ கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார். ராமதாஸ் ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சங்கம் இருந்தது. எல்லாத்துக்குமே பின்னணி ஒரு இருந்தது. இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த ஒரு தைரியத்தில் இப்படி இறங்குனீங்க? தொண்டர்களோட நம்பிக்கை தான், அஇஅதிமுக தொண்டர்களோட நம்பிக்கை. அவங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கை தான். நான் சந்தித்த அத்தனை பேரும் அவங்க சொன்ன காரணத்தால் மட்டும்தான் இதை செஞ்சணும் இல்லையா. நான் தனிப்பட்டு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு கட்சி துவங்கணும்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம், அவங்க விருப்பத்துக்கு ஏற்க தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அவங்களுக்கு பூர்ண சந்தோஷம். கட்சிக்கு ஏதாவது கொள்கை ஏதாவது உருவாக்கியிருக்கீங்களா? அவங்க கட்சிக்கு ஏதாவது? அஇஅதிமுக கொள்கையே எங்கள் கொள்கை, ஏதோ மாறுபட்டு வராது. புரட்சித் தலைவர் எப்படி இதை துவக்கினாரோ, புரட்சித் தலைவர் அம்மா எப்படி இதை இயக்குனாங்களோ அதே வழியில் தான் நாங்களும் வருவோம். இதில் மாற்றம் ஒன்றும் இருக்காது. சரி, இப்படி தனித்தனியாக நீங்கள் ஒரு அணியை நிறைய 4-5 அணி ஆகி வச்சுப்போம். தனித்தனியாக இருக்கிறதுனால அது இப்போ அதிமுக பலகீனமாகாதா? எம்ஜிஆருடைய அந்த அந்த லட்சிய கனவு எப்படி நிறைவேறும்? தனித்தனியாக இருந்தீங்கன்னா எப்படி ஆகும்? அது தொண்டர்கள் அதை டிசைட் பண்ணுவாங்க. தொண்டர்கள் இதை தீர்மானிப்பாங்க. யார் கூட இருக்கணும், எங்கே இருந்தால் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தொண்டர்கள் அதை கரெக்டாக முடிவு செய்வாங்க. அது அதிமுக 2 அணிகள் பெரும் அணிகள் இருக்குது. 2 அணிகள் தாண்டி 3வது அதிமுக ஒரே அணி தாங்க. அது 2 அணி 3 அணிலாம் கிடையாது. ஒரு அணி யார்? அந்த ஒரு அணி தொண்டர்கள் எங்கே இருக்காங்களோ அது ஒரே அணி தான். தலைவர் இருக்கிறதெல்லாம் அணி. தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. உங்கள் பக்கமா, தீபா பக்கமா, சசிகலா பக்கமா, ஓபிஎஸ் பக்கமா? நான் வேற, தீபா வேற இல்லைங்க. அவங்களும் நானும் ஒன்று தாங்க. அப்போ எதுக்கு தனித்தனியாக பேரவை கட்சி? எது அது பேரவை நான் கட்சிங்க. இல்லை, இருந்தாலும் அதுக்கு அப்போ 2 தனித்தனியாக செயல்படுறது. இப்போது அஇஅதிமுக எடுத்திங்கன்னா அதில் வந்து எம்ஜிஆர் மன்றம் இருக்குது, அப்புறம் அம்மா பேரவை இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த கட்சியில் வந்து இந்த பேரவை சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு 4-5 பேரவை கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் நாளைக்கு அஇஅதிமுகவில் கூட நாங்கள் இணைச்சிக்கலாம். அது எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நாங்கள் இப்படியே இருந்துருவோம்னு சொல்லலைங்களே. எங்களோட தாய் கழகம் எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னோட தாய் கழகம். அப்போ அதிமுகவில் சேர தயாராக இருப்பீங்க கூப்பிட்டா உறவில்? எங்கள் தலைமையை ஏற்று வந்தாக்க நாங்கள் எதுலேயும் சேர தயார் தானே. எங்கள் தலைமையில் தானே நான் சொல்கிறேன். நான் இன்னொருத்தவங்க தலைமையில் நாங்கள் போவோம்னு சொல்லவே இல்லையே. இப்போ இந்த கட்சி நடக்குது என்னோடய தலைமையில் நடக்குது. இதே தலைமை ஏற்று அந்த கட்சி வந்தாலும் நான் ஏற்று பண்ண தானே போகிறேன். பார்த்தீங்கன்னா பேரவையோட ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பெரிய ஒரு நீங்கள் அதுலேருந்து வந்துட்டீங்க தனியாக. இப்படி ஒரு அமைப்பை உருவாக்க முன்னாடி இப்படி வந்தீங்கன்னா எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும்? புரியல. எப்படின்னா எப்படி? அதாவது பேரவை ஆரம்பிக்கிறாங்க, தீபா அவர்கள் ஆரம்பிக்காங்க. அந்த பேரவை முழுமையாக ஆரம்பித்து அது நிர்வாகிகள் நியமிக்க முன்னாடியே நீங்கள் அங்கேருந்து பிரிஞ்சு விட்டீங்க. நிர்வாகிகள்லாம் தகுதியானவர்களாக இருந்தால், மக்களால் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தாக்கா நான் ஏன் வரப்போகிறேன்? இல்லையே. இந்த மாதிரி நிர்வாகிகள் இருக்கிற வரைக்கும் அந்த பேரவை வளராதுன்னு தானே நான் சொல்கிறேன். அதாவது அரசியலில் உச்சத்தை தொடணும்னு என்னோட ஆசை. என்னோட மனைவி தீபா அரசியல் உச்சத்தை தொடணும்னு என்னோட ஆசை. அந்த ஆசை அதில் நடக்காது. அதனால தான் இந்த கட்சி அமைக்கப்பட்டது. இந்த கட்சியில் அவங்களுக்கு தலைவர், செயலாளர், முதலமைச்சர் இது 3மே அவங்களுக்கு தான். முன்னுரிமை அவங்களுக்கு மட்டுமே தான், வேறு யாருக்கும் கிடையாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள வந்து 4-5 வருடமாக தீபாவே உங்களையே சந்திக்கவே இல்லை, உங்கள் மேலே கோபத்தில் இருந்தாங்க 2 பேர் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மேலே அவங்களுக்கு கோவம்லாம் இல்லை, எங்களை வந்து அணுக விடலை. இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம், ஹாஸ்பிட்டலில் என்னை போலீஸ் வந்து என்னை தள்ளி விட்டுது, லிட்டரெலாம் என்னை பிடிச்சி இழுத்து போட்டாங்க வெளியில். அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. பேர் குறிப்பிட நான் விருப்பப்படலை. எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. எங்களை தள்ளி விட்டாங்க. 1 நாள் 2 நாள்லாம் கிடையாதுங்க. 2 மணி 3 மணி வரைக்கும் கால் கடுக்கு அங்கே தான் நிற்போம். எங்களை பக்கத்தில் கூட சேர்க்கல, கேட்டுக்குள்ளே கூட விடலையே. மறைந்த முதல்ல ஜெயலலிதாவுடைய சொத்துக்காக இவ்வளோ பிரச்சனை நடக்குங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இப்போ தான் சொன்னேன். சொத்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அவங்களும் சொன்னாங்க பல இன்டர்வியூவில், அவங்களோட பேனா மட்டுமே போதும்னு சொன்னாங்க. எனக்கு அது கூட வேண்டாம், எங்களை நிம்மதியாக விட்டாலே போதும்ன்றேன் நான்.
எந்த ஒரு சொத்துக்கும் ஆசைப்பட்டுலாம் நான் அரசியல்னு இறங்கியாச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதை சமாளித்து தான் ஆகணும். நீங்கள் நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நான் வந்து மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன நெருக்கடி? இல்லை, அரசியலில் நீங்கள் அரசியல் இறங்கினோடனே எதிராளி, அதாவது எதிர்க்கட்சி இல்லை உங்களுக்கு எதிராக உள்ளவங்க உங்களுக்கு எதிராக சில நெருக்கடியில் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக கேட்குறேன். வரதை சமாளிக்க வேண்டியது தானே. அரசியல்னு வந்தாச்சு, பொது வாழ்க்கைன்னு வந்தாச்சு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தாச்சு, எதாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே. கட்சியுடைய கொள்கை அதிமுக கொள்கை தான் உங்கள் கொள்கை. கண்டிப்பாக புரட்சி தலைவர் எவ்வழியோ, புரட்சி தலைவி அம்மா எவ்வழியோ அவ்வழியே நான். உங்களுக்கு எதிராகவே உங்கள் மனைவி கிளம்புறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒருவேளை எனக்கு எதிராக இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் வந்து அவங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், தலைவரும் அவங்க தான், செயலாளரும் அவங்க தான், முதலமைச்சரும் அவங்க தான் சொல்கிறேன். நானே கொடுத்துட்டு போகிறேன்றேனே, ஏன் எதிராக அவங்க வரணும் அப்படின்னு அவங்க கட்சியாருக்கு அவசியம் இல்லையா? நீங்கள் அப்படி அவங்களோட அந்த கட்சியில் இருந்துக்கலாம். அதெல்லாம் சொன்னேன். அந்த பேரவை நடக்கிறது வந்து சுற்றி இருக்க சூழ்ச்சிகள் நடக்குது, சுற்றி அந்த தீய சக்திகள் இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து அரசியல் உச்சத்துக்கு போக முடியாது. அந்த ஒரே காரணத்தால் முழுக்க முழுக்க என்னோட கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கட்சியில் யாரும் வந்து இதில் வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க என்னோட கட்சி. இங்கே நான் தான் முடிவு எடுப்பேன். இங்கே அனைத்து முடிவும் சரியாக தான் இருக்கும், ஒன்று கூட தவறாகாது. இது முழுக்க முழுக்க செதறி கிடக்கும் அஇஅதிமுக தொண்டர்களை இணைக்கிறதுக்கு தான் இந்த கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன் ஒழிய, மறுபடியும் சொல்கிறேன், மாதவன் தனிப்பட்ட முறையில் வளரணும்னு சொல்லிட்டு இதை நான் செய்யலை. இதுதான் உண்மை. நீங்களே சொல்றீங்க சுற்றி தீய சக்திகள் இருக்குது, சூழ்ச்சியில் பண்ணப்பட்டிருக்கீங்க. ஆமாம். அப்போ எப்படி அவங்க பேரவையை நல்லா நடத்த முடியும்? நடத்த முடியாது, நான் தான் சொல்கிறேனேங்க. நான் மறைச்சி பேசலையா? அந்த பேரை வந்து இந்த மாதிரி தீய சக்திகள் சுற்றி இருந்தால் அது எப்படி? சரி, அப்போ அவங்க நம்பி போகிற தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு தான் நான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் இங்கே வந்து இணைய போகிறாங்க, அருமையாக செய்ய போகிறோம். செதறி கிடக்கும் தொண்டர்களை ஒன்றிணைத்து தலைவர் போலவும் புரட்சி தலைவர் அம்மா மாதிரி பெரிதளவில் வெற்றி அடைய போகிறோம். ஆர்கே தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் நீங்கள் நிற்கிற ஐடியா எதுவும் இருக்கா? இல்லைங்க, எனக்கு அந்த ஒரு மாதிரி எந்த ஒரு உங்கள் கட்சி சார் வேறு நிப்பாட்டுற ஐடியா இருக்காது? அப்படியும் எதுவுமே கிடையாது. இல்லை இல்லை. சரி, யார் ஆதரிக்க போகிறீங்க இடைத்தேர்தலில்? அது என் தீபா அம்மா, என் மனைவி கூட கலந்து பேசிட்டு முடிவு எடுப்பேன். அப்போ கட்சி நிர்வாக தொடர்பான முடிவுகளும் உங்கள் மனைவிட்ட கேட்டு எடுப்பீங்களா? அப்படி இல்லை. இப்போ ஆர்கே நகர் தேர்தலில் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு காரணத்தால் அவங்கள கலந்து பேசாமல் நான் எதையும் செய்ய முடியாது. இப்போ அங்கே வந்து அவங்க அந்த இடைத்தேர்தலில் அவங்க பங்கேற்கலைன்னா நான் சுயமாக எதை வேணால் முடிவு எடுப்பேன். என் மனைவி அங்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது நான் எது செய்கிறதாலும் அவங்கள கேட்டு செய்கிறது தான் முறை. அந்த பேர் பாருங்கள், அதாவது பேர் வைக்க பேர்லேயே ஒரு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தையே கிண்டல் பண்ணாங்களாமே. அது ஒரு பேரை வைக்கும்போது எம்ஜிஆர், அம்மா, தீபா பேரவைன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ நீங்கள் அந்த பேரவைக்கு பேர் மாற்ற சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாமே, உங்கள் மனைவி தானே கொடுத்துருக்கலாமே. என்னை கேட்டிருந்தால், அதாவது என்னோட அட்வைஸ் கேட்டிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். என்னை கேட்கல, அவங்கள பாட்டுக்கிட்டு எடுத்த முடிவு அது. அவங்க முடிவை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அது அவங்களோட பேரவை, அவங்க நடத்துகிறாங்க, அவங்க சுயமாக முடிவு எடுக்கணும்னு சொல்லி தான் என்னோடய எண்ணமாக. என்னை கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு. வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் கட்சி தொடர்பாக? இது வந்து ஒரு கட்சின்னு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த கட்சி ஆரம்பித்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். அதுவும் தாண்டி அஇஅதிமுக கர்நாடகாலையும் இருக்குது, கேரளாலையும் இருக்குது. த்ரூஅவுட் எங்கெங்கெல்லாம் இதோட பிரான்ச்சஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்க தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறீங்க, ஆனால் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட குளறுபடியில் இருக்குல்ல. என்னோட அமைப்பில் ஒரு குழப்பமும் கிடையாதுங்க. இல்லை, இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லைண்ணா. ஆரம்பிக்க போகிற சொல்லியாச்சு. அதுக்கு உண்டான வேலைகள் வந்து எவ்வளோ வேகமாக நடக்கணுமோ அவ்வளோ வேகமாக நடக்குது. அதில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எந்த தொய்வும் கிடையாது. வேகமாக தான் நடந்து கொண்டு இருக்குது. அது உள்ளுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் சுற்றுப்பயணம் போனாக்கா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ ஃபிசிக்கலாக நாங்கள் எதையா வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாது. நீங்கள் திண்டுக்கல்ல முதலிடமாக தேர்ந்தெடுக்க காரணம் தான் இருக்கா? புரட்சி தலைவர் முதல்ல போட்ட கூட்டமே அங்கே தான். தலைவர் எவ்வழியோ அவ்வழி நான். சரி, கடைசியாக உங்கள் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மொத்த பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்பிக்கையோடு இருங்க. அற்புதமான எதிர்காலம் இருக்குது.
எல்லாரையும் ஒன்று சேர்த்து தலைவர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் சிறப்பாக நம்ம செயல்படுவோம். அந்த நம்பிக்கை 100க்கு 100 என்னால் தர முடியும். மனைவி தீபாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக புதிதாக, அதாவது தனது மனைவியை சுற்றி தீய சக்திகள் கூட்டம் இருப்பதால் புதிதாக ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பிக்க நேரிட்டதாக மாதவன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி இந்த கட்சியை வளர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும், அதே வேளையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் இந்த கட்சியை தான் வளர்ப்பேன் என்றும் மாதவன் தெரிவித்துள்ளார். பல்வேறு கேள்விகளுக்கு மனம் திறந்து மாதவன் பதிலளித்தார். மீண்டும் இதேபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.